நமஸ்காரம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹூ இஸ் பிராமின், பிராமணன் என்பவன் யார் அப்படிங்கிறதுக்கு யக்ஷ பிரஸ்னத்தை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிராமண குலத்தில் பிறந்தவனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வேதம் கற்றிருக்க வேண்டும். வேதம் என்றால் என்ன என்றால், ஆதிசங்கரர் கூற்றுப்படி 2 கூற்றுகள் இருக்குது. ஆதிசங்கரர் கூற்றுப்படி பார்க்கும்பொழுது கீதையும் சகஸ்திரநாமம் இதனையும் தினமும் படித்து வரும்படி கூறுகிறார் அவர். இது ஒரு கூற்று. கற்றறிந்த பிராமணருக்கு வேதம் அனைத்திலுமாம் அப்படிங்கிறது ஔவையார் கூற்று. அதனால் ரெண்டுமே வேதத்தை பற்றினது. சுருங்க சொல்லணும்னா, இது இந்த கீதை சகஸ்திரநாமம் இதை ஒட்டி வருகிறது. இதை தினமும் கற்க வேண்டும். அடுத்ததாக தர்மபுத்திரர் என்ன கூறுகிறார், எந்த வேதத்தை நீ கற்றாயோ அதை உணர்தல் வேண்டும். உணர்தல் என்றால் என்ன? இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறோன்னா நன்னா படித்தா ரத்தத்தில் ஏறிடும். அந்த மாதிரி வேதம் மாதிரி அந்த கீதையும் அந்த சகஸ்திரநாமமும் அப்படியே ஏறிவிட வேண்டும். அந்த மாதிரி அதைத்தான் உணர்தல் வேண்டும் என்று கூறுகிறார். 4வதாக பார்ப்பது என்ன என்றால், அதன்படி நடத்தல், அந்த முறைப்படி நடத்தல், அதுதான் 4வது என்று கூறுகிறார். அதன்படி நடத்தல் என்றால் என்ன என்றால், அந்த தர்மங்களை நாம் கடைபிடித்தல் என்று ஆகிறது. இந்த 4ஐயும் அனுஷ்டானம் செய்பவர்கள், வேறு வழிபடி நடத்த செய்பவர்கள் அந்தணர்களாக அறியப்படுகிறார்கள். அதனால் அந்தணர் என்போர் அறவோன் என்று கூறுகிறார் அவை. அது பல விளக்கங்கள் இருக்கின்றன. நான் கிட்டத்தட்ட அனைத்தும் ஓரளவுக்கு ஒரு 7-8 விளக்கங்களை உங்களிடம் சொல்லிவிட்டேன். இதன் கூற்றின்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.